மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தெரிந்து கொள்வதில் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் ஆர்வம். புதுவை பெரிய மார்க்கெட்டில் கார்பெட்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3 டன் மாம்பழங்கள் பறிமுதல். அதிகாரிகள் அதிரடியால் வியாபாரிகள் கலக்கம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படும் முறைகள். அதிமுகவினருக்கு அன்பழகன் விளக்கம். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்துள்ளனர். பாராளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை பணி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் அண்ணா கலைக்கல்லூரி, மாகே ஜவஹர்லால் மேல்நிலைப்பள்ளி, ஏனாம் சிறுகுடிமை வளாகம் போன்ற 4 மையங்களில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் மேலிட பார்வையாளர் முன்னிலையில் திறக்கப்பட உள்ளது. புதுவை பாராளுமன்ற தொகுதிக்கான விவரங்கள் காலை 11 மணிக்கு தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் தற்போது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை காரணமாக அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் பரபரப்பு அடைந்துள்ளனர். புதுவை பெரிய மார்க்கெட்டில் கால்சியம் கார்பைடு மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3 டன் மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாம்பழ சீசன் தொடங்கிவிட்டதால் மார்க்கெட்டுக்கு மாம்பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளது. சாலை ஓரங்களிலும் பலவித மாம்பழங்கள் குவித்து வைத்து விற்கப்படுகின்றன. மாம்பழங்களை விரைவில் பழுக்க வைப்பதற்காகவும் நிறத்திற்காகவும் கால்சியம் கார்பைட் கற்களை சிலர் பயன்படுத்துகின்றனர். இந்த ரசாயன கற்களில் பயன்படுத்தும் போது அதில் இருந்து வெளிவரும் அசிட்டிலின் என்ற வாயுவால் ஓரிரு நாட்களிலேயே மாம்பழங்கள் பழுத்துவிடும். இதனை வாங்கி சாப்பிடும் போது பொதுமக்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுவதுடன் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதையடுத்து கார்பைட் கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை கண்டுபிடித்து அழிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுவை உணவு பாதுகாப்பு அதிகாரி தன்ராஜ் தலைமையில் தாசில்தார் சந்திரகுமார், நகராட்சி அதிகாரி பார்த்திபன், வருவாய் ஆய்வாளர் சிவா ஆகியோர் நேற்று பெரிய மார்க்கெட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 25,000 வரை மதிப்புள்ள 3 டன் மாம்பழங்கள் கால்சியம் கார்பைட் கற்களை பயன்படுத்தி பழுக்க வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த மாம்பழங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் தாசில்தார் சந்திரகுமார் முன்னிலையில் அழித்தனர். பாராளுமன்ற வாக்கு எண்ணிக்கையின் போது தீவிர கண்காணிப்புடன் செயல்பட வேண்டும் என அதிமுகவிற்கு மாநில செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதை முன்னிட்டு அதிமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்கான கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கி மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவரங்களில் முறைகேடுகள் நடைபெறுவதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என யோசனை தெரிவித்தார். புதுவையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் சார்பில் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் மற்றும் உலக மக்கள் சகல சௌபாக்கியங்களை பெறும் வகையில் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தியாக 12 ஆவர்த்திகளாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதன் முதல் நிகழ்ச்சியாக காலை 5:30 மணி அளவில் நேரு வீதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் தொடர்பு மையத்தில் சுப்பிரபாதம் சேவித்தல் நடைபெற்ற பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் சுவாமி பக்தர்கள் புடைசூழ நகர சங்கீர்த்தனம், பஜனை, நாமாவளி மேலதாளத்துடன் ஊர்வலமாக ஜெயராம் திருமண மண்டபத்தை அடைய உள்ளது. பின்னர் மண்டபத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தில் பங்கு பெற உள்ளவர்களை புதுவை ஸ்ரீ லட்சுமி விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் தலைவர் ராஜாராமன் வரவேற்புரை நிகழ்த்தவும் நிறுவனர் ஜனார்த்தன ராமானுஜதாசன் முன்னிலை ஏற்கவும் காலை 9 மணி அளவில் ராமபத்ரன் சுவாமிகள் தலைமை உரை நிகழ்த்தி உபன்யாசத்தை தொடங்கி வைக்க உள்ளார். சொல்லின் செல்வர் துஷ்யந்த் ஸ்ரீதர் 1000 என்ற தலைப்பில் உபன்யாசம் நிகழ்த்த உள்ளார். பின்னர் பிரபு இயக்குனர் இஸ்கான் பெங்களூரு சகஸ்ரநாம பாராயணத்தை துவக்கி வைக்க உள்ளார். பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ நாத்ஜி சக்கரத்தாழ்வா சுவாமிக்கு அர்ச்சனை செய்து இறையருள் பெற உள்ளனர்.
பின்னர் மாலை 3:30 மணியளவில் டாக்டர் ஸ்ரீ உவே எம்.வி. அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ராமாயணம் என்ற தலைப்பில் உபன்யாசம் நிகழ்த்தியுள்ளார். புதுவை அருகே உள்ள பெரம்பை கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் 108 பால்குட அபிஷேகம் நடந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. இதில் புதுவையை அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவிலில் நேற்று காலை 9 மணியளவில் பால் அபிஷேகம் நடந்தது. இதற்காக பக்தர்கள் 108 பால்குடத்தை ஐயனாரப்பன் கோவிலில் பொங்கல் வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு பால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர். இதேபோல் புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் பிரமோற்சவ விழாவை ஒட்டி முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். குணசேகரனுக்கு கூடுதல் பொறுப்பு. கனமழை, மின் கம்பங்கள் சாய்ந்ததால் கேபிள் இணைப்பு துண்டிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம்.
ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் வடக்கு எஸ்பியாக பணியாற்றி வந்த பிரவீன்குமார் திரிபாதி ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் 2 எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கவர்னர் வீரேந்திர கட்டாரியாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த மோகனன் பதவிக்காலம் முடிவடைந்ததை முன்னிட்டு அந்த பணியிடம் காலியாக இருந்து வந்தது. இதற்கிடையில் புதுவை பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்து முடிந்து நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் தேர்தல் நன்னடத்தை விதி அமலில் உள்ளது. இந்நிலையில் புதுவை வடக்கு எஸ்பியாக பணியாற்றி வந்த பிரவீன்குமார் திரிபாதி கவர்னரின் பாதுகாப்பு அதிகாரியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றி வரும் எஸ்பி குணசேகரன் வடக்கு எஸ்பியாக கூடுதல் பொறுப்பேற்கிறார். தேர்தல் துறை அனுமதி பெற்று 2 எஸ்பிக்களின் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் நள்ளிரவு வீசிய சூறாவளி காற்றினால் மின்கம்பங்கள் சேதமடைந்து கேபிள் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. தமிழகம் புதுவையில் கடந்த 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்கியது. ஆனால் குமரிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்தம் காரணமாக தொடர்ந்து 3 நாள் மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டது. மழைக்கு பின்னர் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இந்நிலையில் மத்திய வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி உருவாகி இருப்பதால் தமிழகம் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. புதுவையில் நேற்று நள்ளிரவு திடீரென பலத்த சூறைக்காற்று வீச துவங்கியது. இதில் இலவம் பஞ்சு மரங்களில் இருந்த பஞ்சுகள் விழுந்து சாலைகளில் பறந்தன. சிறிது நேரத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திடீர் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மின்வெட்டும் ஏற்பட்டது. தொடர்ந்து நீடித்த மழையால் கடந்த சில தினங்களாக வாட்டியெடுத்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது.
முத்துக்குமரன் நகர். புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பில் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தெரிந்து கொள்வதில் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் ஆர்வம். புதுவை பெரிய மார்க்கெட்டில் கார்பெட் கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3 டன் மாம்பழங்கள் பறிமுதல். அதிகாரிகள் அதிரடியால் வியாபாரிகள் கலக்கம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படும் முறைகள். அதிமுகவினருக்கு அன்பழகன் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.